அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு அதாவது 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி வருது. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது மேச ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், எதையும் போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக வருகிறது. பிறகு 24ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுபமுகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 3:30 மணி 2:30 மணி வரைக்கும். விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டமம் நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு தெளிவான முன்னேற்றத்தை நோக்கி பொறுமையாக நிதானமாக கடந்து சென்றால் போதுமானது. மற்றபடி பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு கணிசமாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றத்துக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். பொறுமை தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் உழைப்பை மட்டும் நம்பி புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் அந்த நாளை சரியான நாட்களாக அமைத்து கொள்ள முடியும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் வந்து போகும். அதனால் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும். அந்த நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வைத்து கொள்வது சரியாகப்படும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள் தான், சர்வ ஏகாதசி நாள், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் விசேஷங்கள் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் போராடி வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் கொஞ்சம் அமைதியும் நிதானமும் பொறுமையும் தேவை. மனக்கவலைகள் குழப்பங்கள் இல்லாமல்
நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிய நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி தேவை. அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சரியான முன்னேற்றத்தை காணலாம். கொஞ்சம் தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வந்தாலும் அதை சரி செய்து கொள்வது நல்லது. பிறகு 24ஆம் தேதி சுப முகூர்த்த நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். துலாம் ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. அதனால் கொஞ்சம் மன சோர்வுகள், மனக்கவலைகள் வந்து போகலாம். ஆகவே மன உறுதியுடன் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பயணங்கள், பிரயாணங்களில் மிகுந்த கவனம் தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும். இந்த நாளில் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றங்களும் உண்டாகும். பலவிதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். கடுமையாக போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கொடுக்கும். மற்றபடி எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்பு உறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதியில் வெள்ளிக்கிழமை நாள், சனிக்கிழமை நாள், ஞாயிறு இது போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. இந்த வார ராசி பலன்: கடகராசிக்கு 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வது நல்லது. சுறுசுறுப்பாக பணியாற்றுவது நல்லது. விடாமுயற்சி தேவை. முயற்சியில் பின்வாங்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. அலுவலக பணி, வியாபார பணி, தொழில் முன்னேற்றம் இதில் எல்லாம் தாமதம் இல்லாமல் நேரத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றிக்காக கடுமையாக உழைத்து நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும். விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம், மன சோர்வுகள் உண்டாகும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாளை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் கொஞ்சம் கணிசமான முன்னேற்றத்தை கொடுக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். கடுமையாக போராடி வெற்றி வகை சூடக்கூடிய நாளாக அமையும்.
வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் மற்றும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது முன்கோபப்பட வேண்டாம், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. எல்லோரிடமும் அன்பாக பேசுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும். இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வது நல்லது. முயற்சியிலிருந்து பின்வாங்க வேண்டாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் முன்னேற்றம் இருக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு கணிசமாகவே கிட்டும். ஆகவே விடாமுயற்சி தேவை. பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன அழுத்தம் மனக்கவலைகள் வந்து போகும். மனதில் உறுதி தேவை. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு அக்கறையோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மன அமைதியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்காக பலரோடு ஆலோசனை செய்கிற போது வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம், முன்கோபப்பட வேண்டாம். எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மற்றபடி அமைதியும் பொறுமையும் தேவை. வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக சென்று வருவது நல்லது. பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணிக்கு மேலே, 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும். இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சி தேவை. பொறுமை முக்கியம். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் விடாமுயற்சிக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வரக்கூடிய விஷயங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. 12ஆம் வீட்டு சந்திரன்
வீண் செலவும் வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே அது நல்ல செலவாக, தேவையான முக்கியமான சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. முயற்சி செய்யும்போது திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. ஏமாற்றங்கள் வரலாம். வீண் அலைச்சல் தவிர்க்கப்படுவது நல்லது. மற்றபடி 24ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும். துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது, இதில் ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணியிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது முன்கோபப்பட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எல்லோரிடம் அன்பாக அமைதியாக பேசுவது நல்லது. மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வரதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்கள் உண்டாகும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கான சூழ்நிலை உண்டாகும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பேரும் புகழும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கிட்டும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வியாபாரம், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாக வருது. சுப விரயங்கள் நல்லது. தேவையான பொருட்களை, அத்தியாவசியமான பொருட்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. முயற்சியை செய்யும்போது திட்டமிட்டு சிந்தித்து முக்கியமான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. கால விரயங்கள் வேண்டாம். ஞாபக மறதி இல்லாமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி சரியான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது. மற்றபடி 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணிக்கு மேலே, 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணி வரைக்கும். இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது, அது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகள் உண்டாகும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். தொழில் முன்னேற்றம், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் நன்றாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது, 2ஆம் வீடாக வரதுனால வாக்குஸ்தான தனஸ்தானத்தில் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது பொறுமை தேவை. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது, வியாபாரம் வெற்றி பெறுறது, இது மாதிரியான நல்லவைகள் நிறைய நடக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலையும் நல்ல நாளாக அமையும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள். 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணிக்கு வரைக்கும்.
துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். பயணங்கள் பிரயாணங்கள் கை கொடுக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அலுவலக பணி வியாபாரம் தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் சரியாக இருக்கும். பயணங்கள் பிரயாணங்கள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணிக்கு மேலே, 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், நிறைய விரயங்கள் ஏற்படும். அது சுப செலவாக நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது. கால விரயங்கள் வேண்டாம். ஞாபக மறதி இல்லாமல் நினைவாற்றலை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை என்று மனக்கவலைப்பட வேண்டாம். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பொறுமையும் நிதானமும் தேவை. மற்றபடி அறிவுபூர்வமாக செயல்பட்டால் பல பிரச்சனைகளை சரி செய்து சரியான நாட்களாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, மற்றபடி அலுவலக பணி சிறப்பாக இருக்கிறது. இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணிக்கு மேலே, 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணி வரைக்கும். இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபம் கிட்டும். பேரும் புகழும் கிடைக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறும், சாதகமான பலனை கொடுக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவாக நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. வீண் முயற்சிகள் வேண்டாம். முயற்சி செய்கிற போது திட்டமிட்டு சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. கால விரயங்கள் வேண்டாம். ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் ஏற்படும். மனக்கவலைகள் வந்து போகலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதில் கவலை கொள்ளாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். இந்த நாளில் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 9ஆம் வீடாக வருது. டென்ஷன் படபடப்பு அதிகரிக்கிற நாள். பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம். வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை என்று கவலை கொள்ள வேண்டாம். எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் இன்றைய வெற்றி நாளைய வெற்றியாக மாறும். இன்றைய உழைப்பு நாளைய வெற்றியாக மாறும். பிறகு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணிக்கு மேலே, 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது
கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது லாபஸ்தானமாக இருக்குது. இரட்டிப்பு லாபம் ஏற்படும். அலுவலக பணி, வியாபாரம், தொழில் முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 22ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் அஷ்டமி, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நவமி. இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றங்களும் உண்டாகும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அலுவலக பணி, வியாபாரம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பிறகு 24ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், சர்வ ஏகாதசி நாள், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும். துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 8ஆம் வீடு, சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கவலைகள் அதிகரிக்கும், தடைகள் அதிகரிக்கும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையும் நிதானமும் தேவை. டென்ஷன், படபடப்பு இல்லாமல் வாகனத்தில் செல்லும்போது, பயணங்கள் மேற்கொள்ளும் போது நிதானம், பொறுமையும் தேவை. மற்றபடி 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே, 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும். இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது மீன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை தேவை, கவனம் தேவை. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும், அதிர்ஷ்டங்கள் தள்ளி போகும். அதனால் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சி செய்தால் போதுமானது. இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும். மற்றபடி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதிய 2:30 மணிக்கு மேலே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு. தொழில் முன்னேற்றம், வியாபாரம், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த நாளை நல்ல நாளாக, வெற்றிகரமான நாளாக அமைத்து கொள்ள முடியும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாயும் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.